சார் வணக்கம். இப்போ தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில டெப்பன்டடால் டேப்லெட் அப்படிங்கிறத நெறைய இளைஞர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்களே! அதனால போலீஸ் கேஸ் ஆயிருக்குது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மேடம் டெப்பன்டடால் டேப்லெட்ட பத்தி கேட்குறீங்களா? நானும் அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் மேடம். ஒரு 10 இளைஞர்கள் வந்து அந்த மாத்திரைய அவங்களாவே சுயமா எடுத்துக்கிறாங்க. குளுக்கோஸ் பாட்டில்ல போட்டு அவங்களே மருந்து மாரி, இன்ஜெக்ஷன் மாரி போட்டுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ டெப்பன்டடால்ங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இது அ ஓபியாய்டு அனல்ஜெசிக்ன்னு சொல்லுவோம். ஆ வலிக்கு பெயினுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. அது டேப்லெட்லயும் இருக்கு, இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லயும் இருக்கு. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மலா அவைலபிள் 25, 50, 100 மில்லிகிராம் வரைக்கும் அவைலபிள். பெர் டே 600 மில்லிகிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட தான் அது கன்டின்யூ பண்ணணும். ஏன்னா, அந்த மருந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, போதைப் பொருளுக்கு அடிமையாகிற தன்மை இருக்கு. நாளடைவுல அந்த மாத்திரைய மாசக்கணக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு ம் அந்த மாத்திரை வந்து பழக்கமாயிரும். பழக்கமாயிருச்சுன்னா, வழக்கம் போல தான் நான் சொல்ற மாதிரி, அந்த இது வந்து டோபமைன்ங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹார்மோன வந்து அது கூட்டிரும். கூட்டுச்சுன்னா, ரிவார்டு, கிரேவிங், கியூரியாசிட்டி அது மாரி வந்துரும். அதனால போதைப் பொருள் தன்மை வருது. அடுத்து நார்எப்னெஃப்ரின் சொல்லக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ரீஅப்டேக்க வந்து அது இன்ஹிபிட் பண்ணுது. அதனால பார்த்தீங்கன்னா, செரோட்டோனின் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஆ ஃப்ள ஹெட்டேக்கு ஃப்ள ஃப ஹெட்டேக் தலைவலி வரும். ஃப்ளாஷிங் ஒரு மாரி லைட் ஹெட்டடா இருக்கும். நெஞ்சு வலி, வேர்வை, படபடப்பு அது மாரி வரும். அந்த மருந்த வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்தினா, நம்ம வலி நிவாரணியா இருக்குமே ஒழிய, மருத்துவர் பரிந்துரை இல்லாம அவங்க சாப்பிடுறது வந்து அது போதைப் பொருளா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ அந்த மருந்துக்கு பழக்கமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மருந்த ஒரு மாசக்கணக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள் சாப்பிடலனாலே என்ன செய்யும்னா, ஃபர்ஸ்ட்டு 24 டூ 48 ஹவர்ஸ்க்கு நெஞ்சு வலி, வேர்வை, படபடப்பு, நாசியான்னு சொல்லக்கூடிய இது வாந்தி வர்ற மாரி இருக்கும். நாசியா, வாமிட்டிங், டயரியா மாரி போகும். ஒரு 48 ஹவர்ஸ் அதாவது 2 நாளுக்கு அப்புறம் அந்த மாத்திரை அந்த வித்ட்ராயல் ஸ்டேட்ல இருக்காங்க. 48 ஹவர்ஸ் ஆயுமே கிடைக்கலன்னா, என்ன மாரி வரும்னா, செஸ்ட் பெயின் வரும். கான்ஸ்டிபேஷன் சொல்றோம். வெளியில மோஷன் போறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். படபடப்பு வரும். ஒரு மாரி டிசீனஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்டேக்கு, கிடினஸ் கிறுகிறுப்பு, ஒரு மாரி அஜிடேஷன் சொல்லுவோம். ஆ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, ஒரு மாரி இரிட்டபிளா இருப்பாங்க. இது மாரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு ஹாலுசினேஷன் சொல்லக்கூடிய காதுல குரல் கேட்கறதுன்னு சொல்லுவோம்ல. ஆ கண்ணால உருவமே இல்லாதப்ப ஏதாவது ஒரு உருவம் தெரியிறது, விஷுவல் ஹாலுசினேஷன். யாருமே இல்லாதப்ப தனியா குரல் கேட்கறது, பேசுற மாரி ஹாலுசினேஷன் அது மாரி வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு மேடம். நம்ம ஆரம்ப கட்டத்திலே வந்தாங்கன்னா, போதைப் பொருள் இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 4 ஃபேஸா இருக்கு. இனிஷியலா வந்து ஒரு ப்ரி ப்ரி ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லி அட்மிட் பண்ணிருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டீப் செடேஷன் பண்ணி, நல்ல மயக்க மருந்து, ஊசி இது மாரி குடுத்து, அந்த ஆன்டி டாக்சின் அதாவது ஆன்டாகோனிஸ்ட்ன்னு பேரு. அந்த ஓபியாய்டுக்கு ஆன்டாகோனிஸ்ட்டா நல்ட்ரெக்ஸோன் 2, 3 டேப்லெட் இன்ஜெக்ஷன் ஃபார்மட்ல இருக்கு. அத போட்டு ஓபியாய்டு ரிசெப்டார்ன்னு சொல்லுவோம். அந்த லெவல்ல வந்து அத கம்ப்ளீட்டா எடுத்து முழுசாவே குணப்படுத்திரும். அடுத்து ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸ்ன்னு இருக்கு. அடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். இந்த நார்காட்டிக்ஸ் இந்த போதைப் பொருள் சம்மந்தமாவே பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 80,000 நபர்கள் வேர்ல்டு வைடா இதனால வந்து மார்ட்டாலிட்டி இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 டேஸ் பேக் கூட பார்த்தேன். ஒரு ஆர்டிக்கிள்ல பார்த்தேன். கோயம்புத்தூர்ல வந்து இந்த இது போட்டிருந்தாங்க. இந்த இது நெறையா பேரு பரவிருச்சு. போதைப் பொருளுக்கு பதிலா இந்த மாத்திரை வந்து நெறைய பேர் கன்சியூம் பண்றாங்கன்னு. அவங்களும் காவல்துறையும் இது மாரி ஸ்ட்ரிக்ட்டா வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் இதான் சொல்லியிருக்காங்க. மருத்துவரோட பரிந்துரை இல்லாம நம்ம வந்து இத யாருக்கும் வந்து நம்ம சப்ளை பண்ணக்கூடாது. கொடுக்கணும்னு சொல்லி எல்லா லெவல்லயும் கவர்மெண்ட்டும் ஆ நெறையா இனிஷியேட்டிவ் எடுத்து போதைப் பொருள் தடுப்புக்கு நெறைய முயற்சி பண்ணிக்கிட்டு வராங்க. கவர்மெண்ட் என்னதான் ஒரு பக்கம் பண்ணாலும், பப்ளிக் மக்களும் என்னன்னா, இது ஒரு போதைப் பொருள்ன்றது தெரிஞ்சு, இதிலிருந்து வெளியில ஆரம்பத்திலே வெளியில வந்துட்டா, இது அவங்களுக்கும் நல்லது. அவங்க சுத்தி இருக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க மனைவியோ, குழந்தைங்களோ எல்லா பேருக்குமே அது வந்து கண்டிப்பா நல்லதா அமையும்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ மேடம்.